நீ ஒரே நாளில் ஒரு லட்சணம் தெரிஞ்சு போச்சு. நீ தான் ஹைகோர்ட் வரையும் போகுது. எங்கே கர்நாடகா ஹைகோர்ட் வரையும் போகிறாயா? ஹைகோர்ட் சொல்லுது இலக்கணத்தை பற்றி மொழியை பற்றி கமலஹாசனுக்கு என்ன தெரியும் அப்படின்றா. அதான்டா தமிழை நீ படத்தை ரிலீஸ் பண்ணானா இப்போ ஊரே ரிலீஸ் ஆகிட்டோம், ஒரு ஊரே ரிலீஸ் ஆகிட்டு. தக்கலைவு படத்தை எனக்கு ஒன்றும் அப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்டு நான் படத்தில் ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ஆல்ரெடி நான் பெரிய பொருள் சிரமத்தெலாம் இருக்கேன், போனால் போடான்ட்டு போட்டான், முடிஞ்சு போச்சு. நீ ஊரே சிரிப்பாக சிரிக்குது பாரு. அவ்வளோ என் தமிழ் மொழிக்கு அவ்வளோ பவர் உண்டு. என் மொழிக்கு ஒன்று எதிர்த்து நீ பண்ணணும்னு நினச்சாலே உன் நாரி சின்ன பண்ணமாயிடுவேன். தமிழனை எதிர்த்த ராஜபக்சே கிடச்சா குடும்பத்தோடு ஒன்றானா இல்லையா? அப்போ வீடு தீக்கிறக்க அனுச்சா இல்லையா? எனக்கு தான் மனசெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சு, சாந்தமாச்சு. ரைட், கொஞ்சம் ரைட். இயற்கை இன்னும் இருக்குது. உன் கர்நாடகாவில் இந்த ரஜினிகாந்தை நாங்கள் கொண்டாடுறோமே, அரை நூற்றாண்டுக்கு மேலே கொண்டாடிட்டோங்க. 50 வருஷத்துக்கு மேலே ரஜினிகாந்தை கொண்டாடியாச்சு. ஒரு நாளாக தான் ஒரு கன்னடம் நம்ம பார்த்துருப்போமா, மராட்டிக்காரன் நம்ம பார்த்துருப்போமா? நம்ம தலைவர் தளபதி இன்றைக்கி வரைக்கும் ரஜினி படம் ரிலீஸ் ஆனால் முதல் ஷோ எல்லாம் பார்க்குறோம்ல. மொழியை மீறி இனத்தை மீறி தமிழை ஒரு பெரிய பண்பாடு. ஆனால் அந்த பண்பாடு அறவே கிடையாது. உங்கள்கிட்ட காட்டு வயசுத்தனமான வேலை பண்ணி வச்சுருக்கானு.